அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். इसी तरह से मोहम्मद हैं सब रसूलों में। मोहम्मद हमारे बड़ी शान वाले, मोहम्मद हमारे बड़ी शान वाले, मोहम्मद हमारे बड़ी शान वाले। ये नारा लगाते हैं नसल्ली व नसल्लिमु अला रसूलिल करीम, अम्मा बाद। فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الذين إذا رؤوا ذكر الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மருத்துவ பெருமக்கள், சஜ்ஜாதா முஹ்தரமீன்கள், முரீதீன்கள், நிர்வாகிகள், மஷாயிக்கள், குலஃபாக்கள், வருகையில் இருக்கக்கூடிய முஅத்தகீன்கள், சகோதரர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் ஹஜ்ரத் ஹாஜா பாக்கிர் பில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களாக மர்கதஹு அல்லாஹ் அவரின் கபரை பூஜோடையாக்குவானாக. அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு இடம் தருவானாக. அவர்களுடைய மஷாயிக்கள், அவர்களுடைய குலஃபாக்கள் எல்லோருடையும் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்திற்கு நிழலிலே அல்லாஹ் இடமளிப்பானாக. அன்பானவர்களே, இறைநேசர்களை பற்றி, அவர்களின் தாற்பயங்களை பற்றி, அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் வைத்திருக்கிற உயர்ந்த சிறப்புகளை பற்றியெல்லாம் நாம் சிந்தனை செய்யவும், அவர்களை தொடரவும், அவர்கள் மீது மஹப்பத் வைக்கவுமான அதை சிந்திப்பதற்குள்ள நல்ல மஜ்லிஸ் இது. ஏனென்றால் காலப்போக்கில் அறிவு வளர வளர, அறிவியல் வளர வளர, விஞ்ஞானமெல்லாம் வளர வளர, கராமத்துகளை, அவுலியாக்களை, ஏன் ஆன்மீக சிந்தனையே கூட இல்லாமல் அடுத்த தலைமுறை வளர்கிறது. அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அறிவியல் எப்போதும் ஆன்மீகத்தை பலப்படுத்த வேண்டும். ஆனால் இப்போது என்னன்னா, அறிவியல் வளருவதில் ஆன்மீகம் பலத்த அடி வாங்குகிறது. அவன் அல்லாஹுவை, நபிமார்களை சந்தேகிக்கிறான், அவுலியாக்களை சந்தேகிக்கிறான்.
ஆன்மீகம் தேவையில்லாதது என்று கருதுகிறான். இது இன்றைய சூழலில் நாம் சந்திக்கிற பெரிய அபாயம். இந்த நேரத்தில் இறைநேசர்களை குறித்தும் தஸவ்வுஃப் என்கிற ஆன்மீகத்தை குறித்தும் சில செய்திகள் குர்ஆன் ஹதீஸில் இருந்து என்ன மாதிரியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதை நாம் உள்வாங்கவும் அவதானிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன், அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் கேட்கவும் அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள்வானாக. அன்பானவர்களே, இறைநேசர்கள் விஷயத்தில் நமக்கான கடமைகள் 3. உலகத்தில் எங்கு இறைநேசர்கள் இருப்பதாக தெரிந்தால், அவர்கள் இருப்பதாக தெரிந்தாலும் அல்லது அவர்கள் கபரடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு மறைந்து வாழுவதாக தெரிந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கான கடமை 1, அவர்களுடைய தொடர்பு. உயிரோடு உள்ளவர்களானால் நேரடி தொடர்பு, இல்லாதவர்களானால் ஜியாரத்தின் மூலம் அவர்களை நினைவு கூறுவதன் மூலம் தொடர்பு ஒன்றாவது. 2வது, இந்த தலைமுறைக்கு மிக முக்கியமான செய்தி, இறைநேசர்களின் வரலாறுகளை வாசிக்க வைக்க வேண்டும் அல்லது கேட்க வைக்க வேண்டும். ஆல்மோஸ்ட் வாசிப்பு என்பது இன்னைக்கு உள்ள விஷுவல் மீடியாவில் போயிருச்சுன்னே சொல்லலாம். புத்தகம் எழுதி நீங்கள் ஏதாவது வழிமாறுகளின் செய்திகளை கொடுத்தா வாங்கி படிக்கிற மனோநிலையில் அவர்கள் இல்லை. எதையா இருந்தாலும் போட்டு காட்டுங்க, பார்த்துக்கிறோம், படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் ஒன்று காட்சி ஊடகத்தின் வழியாகவோ அச்சு ஊடகத்தின் வழியாகவோ இறைநேசர்களின் வரலாறுகள் வாசிக்கப்பட வேண்டும், அவர்களின் செவிகளுக்கு சென்று போய் சேர்க்க வேண்டும். இது 2வது கடமை. 3வது கடமை, வழிமார்களை நேசிக்க வேண்டும், அவர்களின் மஹப்பத்து வேண்டும். ஏன் அவங்கள நேசிக்கணும்? நமக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? இதற்கு பதில் நாமெல்லாம் சொல்லுவதை விட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உலகத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதை, அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு வரி, உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன், ஆனால் நான் சாலிஹீன்கள்ல இல்லை. அவர்கள் உண்மையாலுமே சாலிஹானவர்கள் தான், அவர்களும் இறைநேசர்கள் தான். தன்னடக்கத்தோடு சொல்லுகிறார்கள், நான் அவுலியாக்களை நேசிக்கிறேன், நான் அவுலியா இல்லை, நான் வலி அல்ல. எதற்கு நேசிக்கிறேன்? அவர்களின் மூலம் மறுமையில் எனக்கு ஷஃபாஅத்து கிடைக்கும். சொல்லுவது யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். உலகத்திலே சுமார் 52-54 வருஷம் வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் சுமார் 50 கோடி பேருக்கு மேலாக, இல்லை அதற்கும் மேலாக ஒரே ஒரு மனிதரை இந்த உலகம் பின்பற்றி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மேதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களின் அறிவுக்கு முன்னால் நாமெல்லாம் 100ல் 1 அல்ல, 1000ல் 1 அல்ல, 1,00,000% கூட இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் வலிமார்களை நேசிக்கிறேன், நான் வலி இல்லை என்றாலும். எனவே நான் 3 கடமைகள் சொன்னேன். 1, அவர்களோடு தொடர்பு, இருந்தாலும் இறந்தாலும் அவர்களோடு தொடர்பு. 2வது, அவர்களினுடைய வரலாறு, அவர்களின் செய்திகள் வாசிக்கப்பட வேண்டும் அல்லது அவர்களின் செவிகளுக்கு சேர்க்கப்பட வேண்டும். 3வது, அவர்களின் மீது நேசம் வைக்க வேண்டும். அல்லாஹ் இந்த 3 நசீபையும் நமக்கு தருவானா. அன்பானவர்களே, உலகம் ஒரு சூட்சுமமானது, ஏமாற்றக்கூடியது. அந்த துனியா எல்லாத்தையும் ஏமாத்தும். அந்த துனியாவை ஏமாத்தினது வலிமார்கள் மட்டும்தான். நீ எல்லாத்தையுமா ஏமாத்துற, எங்களை ஏமாற்ற முடியாது. துனியாவை ஏமாற்றியவர்கள் வலிமார்கள். உலகத்துக்கு பேரே குர்ஆன்ல என்ன வருது தெரியுமா? அத்துன்யா அல் கரூர்னு வருது, குரூர் கரூர்னு வருது, ஏமாற்றும் உலகம். அல்லாஹ் இந்த வார்த்தையை குர்ஆன்ல 2க்கு தான் பயன்படுத்துறான். ஒண்ணு சைத்தானுக்கு குரூர்னு பயன்படுத்துறான், இன்னொன்னு குரூர் அப்படிங்கிறத துனியாவுக்கு பயன்படுத்துறான். உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற விட வேண்டாம். அஷைத்தானுல் கரூர் அப்படின்னு சொன்னா ஏமாற்றக்கூடிய ஷைத்தான்.
இந்த ஷைத்தானாக இருந்தாலும் துனியாவாக இருந்தாலும் எல்லாரையும் ஏமாற்றலாம் என்றாலும் அவங்க 2 பேரும் ஏமாந்து போனது வலிமார்கள்ட்ட மட்டும்தான். அல்லாஹ் அப்படி அவர்களை வெல்லும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். துனியாவை வென்றார்கள், ஷைத்தானை வென்றார்கள். குறிப்பாக ஏமாற்றுகிற உலகத்தில் நாமெல்லாம் போற போக்குல துனியாவோட காலை புடிச்சுக்கிட்டே தொங்குறோம், முடிய மாட்டேங்குது. பின்னாடியே ஓடுற துனியாவுக்கு பின்னாடி கிடைக்கவும் மாட்டேங்குது. ஒரு செய்தி தெரியுமா? இந்த துனியால ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்கு, துரத்துற வரையும் கிடைக்காது, துரத்துற வரையும் கிடைக்காது. நீ போய் தொலை, நீ வானா அப்படின்ட்டு இப்படி திரும்பி நடந்தோம்னா அது பின்னால வரும். வலிமார்களுக்கு பின்னாலே துனியா வந்தது இந்த ரகம் தான். போய் ஓடி போய் பிடிக்கல, நீ வேணா போடி இப்படி திரும்பினாங்கல்ல, அது பூரா வருது. பெரிய பெரிய மல்டி மில்லியனர்கள்லாம் இங்க வந்து காலில் உருண்டு கிடக்குறான். பெரிய பெரிய கோடீஸ்வரன் துவா செய்யுங்கன்ட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். எங்களுக்கு ஒரே ஒரு தடவை வீட்டுல வந்து கால் வச்சுட்டு போவாங்கிறான். எல்லாம் கோடீஸ்வரன். என்னன்னா இவங்க வேணான்னு சொன்னாங்கல்ல, துனியா எப்போதும் ஒரு பழக்கம் உள்ளது. வேணான்னு சொல்றவன்ட்ட வெளியே போய் விழுகும். வேணும்னு துரத்தணும்னா லாஸ்ட் வரையும் கிடைக்காது. நாமெல்லாம் இந்த முதல் லிஸ்ட் புடிச்சு துரத்துறோம், கிடைக்க மாட்டேங்குது. உலகம் கிடைக்காது. அது துனியாவுடைய யதார்த்தமே அப்படித்தான். அன்பானவர்களே, குர்ஆன்ல ஓதுறவங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல துனியா கூட ஒரு வார்த்தை வரும், மதா. வமல் துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா, அல் ஹயாத்துத் துன்யா மதா. மதான்னு வருது. மதாவுக்கு பெரும்பாலும் உலமாக்கள் அதற்கு அர்த்தம் செய்கிற போது தர்ஜுமால சிற்றின்பம் அப்படின்னு அர்த்தம் செய்வாங்க. உலகத்துக்கு பேரு சிற்றின்பம், பேரின்பம் அல்லாஹ்வை அடைவது உங்களுக்கு தெரியும். சிற்றின்பம் சில பேர் சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதா ஒரு ஹதீஸ் வருது இல்லையா, பிரபலமா நிக்கா மஜ்லிஸ்ல கேட்டிருப்பீங்க, உலகம் எல்லாம் சிற்றின்பங்களே, சின்ன சுகங்கள், அதில் சிறந்த சுகம் சாலிகான மனைவி அமைய பெறுவது அப்படின்னு வரும். சுகம்னு சொல்லலாம், சிற்றின்பம்னு சொல்லலாம். சரி, குர்ஆன்ல அல்லாஹ் திரும்ப மதான்னு சொல்றானே, காரணம் இல்லாம அல்லாஹ் சொல்ல மாட்டானே அப்படின்னு போய் அரபி அகராதி எடுத்து டிக்ஷனரிக்குள்ள போய் மதான்னு குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. இதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கு டிக்ஷனரியிலன்னு போய் பார்த்தா டிக்ஷனரியில ஒரு அர்த்தம் இருக்கு. மதாக்கு என்ன தெரியுமா? நாமெல்லாம் கறி துணின்னு சொல்லுவோம்ல, அடுப்பங்கரையில ஒரு துணி கிடக்குமல்லங்க, அடுப்பங்கரையில துணி கறி துணின்னு சொல்லுவாங்க, அடுப்பு துணின்னு சொல்லுவாங்க. அந்த துணிக்கு பேரு மதா. உலகத்தை அல்லாஹ் எவ்வளவு கேவலமான இடத்துல வச்சிருக்காங்க நம்ம யோசிச்சா பிரமிப்பா இருக்கு. அந்த கறி துணியோட வேலை என்ன தெரியுமா? என்னங்க, ஒரு சட்டியை இறக்கி விடும், இன்னொரு சட்டியை ஏற்றி விடும். இது அந்த வேலையை செய்து துனியா. கொஞ்சம் பேர்த்த போயிட்டு வான்னு அனுப்புது. சில பேர் பிறந்து பாங்க சொல்லிட்டு வர்றான், உள்ளவான்னு கூப்பிடுது. சில பேர்த்த போயிட்டு வான்னு அனுப்புது. ஒரு அடுப்புல இருக்கிற துணி கறி துணி. ஆனா அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக கறி துணியோட ஒப்பிட்டு இருக்கான். அது பீரோவுக்கு வராது. கறி துணி ஒரு காலத்துல பீரோவுக்கு வராது. கறி துணி நடுவுட்டுக்கு வராது. கறி துணியை இந்த மாதிரி யாரும் தோல்ல போட்டுக்க மாட்டாங்க. சப்போஸ் தெரியாம அது நடு வீட்டுக்கு வந்து இதை யாரு இங்க போட்டான்னு கத்துவோம். எங்க இருக்க வேண்டியது எங்க கொண்டு வந்து போட்டிருக்கீங்க? யாரு ஹால்ல கொண்டு வந்து போட்டது? யாரு சோபால கொண்டு வந்து போட்டது? யாரு பீரோல வச்சது? ஏன் இங்க வந்துச்சு? என்ன சத்தம்னா அது இருக்க வேண்டிய இடம் கறி துணி. நாம துனியால கொண்டு வந்து பீரோல நடுவுல வச்சிருக்கோம். கறி பெரிய கோடீஸ்வரன் மௌத்தா போயிட்டான்னு சொல்லணும். எந்த இளைஞரும் அப்படி விரும்பியதை வரலாறு முழுக்க நாம் நிறைய பெஹ்லூன்களை படித்திருக்கிறோம். பெஹ்லூன்கள் சொல்லி தன்னிலை மறந்த ஞானிகள் பூரா ஒண்ணுமில்லாம கிழிச்சு சுப்பாவோட ஆத்தங்கரையில சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர், பள்ளிவாசல படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர். உலகத்தை பின்னால் அவர்கள் துரத்தாத போது என்ன நடந்ததுன்னா உலகம் அவர்களை துரத்தி கொண்டு பின்னாலே வந்தது. நாம் உலகத்தை வென்ற இறைநேசர்களின் பார்வையில் பட வேண்டும், அல்லது அவர்களின் தொடர்பில் பட வேண்டும்,
அல்லது அவர்களின் துஆவிலே பட வேண்டும். என்ன அவங்க பார்வையில பட்டா அவ்வளவு பெருசா? எல்லா பார்வையும் ஒரே மாதிரி இல்லை. அஜ்மீர் ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லாஹ் காபூல்ல இருந்து வர்றாங்க, பெஷாவர் வரைக்கும் வர்றாங்க. அவர்கள் முதலாக இந்தியாவுக்கு வருகை தருகிற போது உள்ள வரலாறு படிங்க. காபூல்ல இருந்து பெஷாவர் வரையும் ஒரு பயான் பண்ணல, ஒரு கட்டுரையும் எழுதல, புக்கெல்லாம் போட்டு இந்த இஸ்லாத்தை பத்தி படிங்கன்னு கொடுக்கல. பார்த்தவன் கனிமா சொன்னான், முகம் மட்டும்தான், கூப்பிட கூட இல்லை. அப்ப தம்பிங்க வா. அவர்கள் போவார்கள், இரு மருங்கிலும் ஜனங்கள் என்று பார்ப்பார்கள். பார்வை பட்டவுடன், ஒரு பார்வைக்கு அவ்வளவு பவர் இருக்கு, எக்கச்சக்கமான பவர் இருக்கு. ஒரே பார்வைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை, அல்லது ரசூலுல்லாஹ்வை மற்றவர்கள் பார்த்த பார்வை. அபூபக்கர் பார்க்கிற போது சஹாபியாகிறார், அபூ ஜஹலும் பார்த்தான், பார்வை சரியில்லை. அருளார்ந்த பார்வை வருகிற போது, ரஹ்மத்தின் பார்வை படுகிற போது, அல்லாஹ்வின் அருளோடு கலந்த இறைநேசர்கள் தீர்க்கதரிசிகளின் பார்வை படுகிற போது அந்த பார்வைக்கான அர்த்தம் வேறு, தாற்பயம் வேறு. சுமார் லட்சக்கணக்கான பேர் கோடியை நெருங்கி விட்டதாக மாற்று மதத்தினுடைய சகோதரர் தாமஸ் அர்னால்ட் அவர்கள் இந்தியாவில் கபருக்கு கீழிருந்து ஆட்சி செய்யும் இறைநேசர்னு எழுதியிருக்கார். அஜ்மீர் ஹாஜா முஹைனுத்தீன் சிஷ்தியார் இந்தியாவை மண்ணுக்கு கீழிருந்து ஆளுகிற பேரரசர்னு சொல்லி அவருடைய வரலாறு எழுதுகிற போது காபூல் டு பெஷாவர் பார்வை பட்டு பல லட்சக்கணக்கான பேர், ஏறத்தாழ கோடியை நெருங்குகிற அளவுக்கு வெறும் பார்வையிலே மட்டும் முஸ்லிமானார்கள். இறைநேசர்கள் பார்வை நமது பார்வை போல் அல்ல. அவர்களின் பார்வை அகமிய பார்வை, ஆன்மீக பார்வை, உள்ளங்களை ஊடுருவுகிற பார்வை. எல்லாரும் அப்படி பார்த்திட முடியாது. நம்ம மார்க்கத்துல சட்ட மேதைகள் நிறைய இருந்திருக்காங்க, ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருந்திருக்காங்க, திருக்குரான் வல்லுநர்கள்லாம் இருந்திருக்காங்க. நீங்க போய் ஏதாவது படிச்சீங்கன்னா அவங்க சட்டம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இப்படி இப்படி தொழுகணும், இப்படி இப்படி தொழுகணும், இப்படி தக்பீர் கட்டணும். நீங்க கரெக்டா சொல்றதுன்னா நீங்க சட்ட மேதைகிட்ட போனா உங்கள் முகத்தை எல்லாம் கிபிலாவை நோக்கி கரெக்டா நிறுத்திடுவாங்க. அல்லாஹ் அக்பர். இந்த அவுலியாக்கள்கிட்ட போறப்ப கல்ப கிபிலாவை நோக்கி திருப்பிடுவாங்க. உடம்பு திரும்புறது ஒன்று இருக்கு, கல்வி திருப்பறது ஒன்று இருக்கு. இன்னைக்கு நாமெல்லாம் உடம்பு கரெக்டா நிக்கிது, கல்வி ஊர் சுத்திட்டு இருக்கு. இப்படிதானங்க தக்பீர் கட்டின உன்ன வராத சிந்தனை எல்லாம் வருது, கொடுக்காத கடன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அடுத்த வாரம் என்னென்ன பண்ணணும், எங்கெங்க போகணும்னு ஞாபகம் வருது, அந்த செக் என்னாச்சு, இந்த கஸ்டமர் என்னாச்சு, இந்த பேங்க் என்னாச்சு, அடாடாடா என்னென்னமோ வருது. கல்வி திரும்பல, முகமெல்லாம் கரெக்டா திரும்பிருச்சு, முகம் திரும்பிருச்சு, உடம்பு திரும்பிருச்சு, தக்பீர் கரெக்டா எல்லாம் ஆயிடுச்சு. கல்வி திரும்பவில்லை. சட்ட மேதைகளுக்கும் அவுலியாக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, சட்ட மேதைகள் உங்கள் உடலை கிபிலாவின் பக்கம் திருப்புவார்கள், வலிமார்கள் கல்வை கிபிலாவின் பக்கம் திருப்புவார்கள். அதுக்கு அவர்களின் பார்வை போதும். இந்த சயின்ஸ் உலகத்துல நிறைய பேத்துக்கு இதை சொன்னா நம்ப மாட்டேங்கிறான், இளைய தலைமுறை விளங்க மாட்டேங்குது. நம்மளுக்கெல்லாம் பேரே எழுதியிருக்கான், நீங்க இணையதளத்துல பார்த்தா தெரியும். எங்கேயாவது ஏதாவது இறைநேசர்களை பற்றியோ அவுலியாக்களை பற்றியோ பயான் பண்ணிட்டா கீழே கமெண்ட் அடிக்கிறதுக்கு 4 பேர் வருவான். அல்லாஹ் அவனுங்களை அதுக்குன்னு படிச்சிருக்கான். எவ்வளவு மோசமா கமெண்ட் பண்ண முடியுமோ, அறிவை அடகு வைத்து அவுலியா பக்தறிவர் அப்படின்னு எழுதுறான். அறிவை அடகு வச்சு அவுலியாக்கள்ங்கிறது முதல்ல அறிவை தாண்டி உள்ளதுதான். ஏன் அறிவுக்கு மட்டும் கரெக்டா விளங்குறதா இருந்தா கபர் விளங்காது, சொர்க்க நரகம் விளங்காது, மீசான சிராத் எல்லாம் விளங்காது, அல்லாஹ் ரசூல் விளங்காது. அறிவுக்கு அப்பாற்பட்ட இடம் தான். இந்த அறிவுக்கு பேர் என்ன தெரியுமா? சிற்றறிவு. இந்த அறிவுக்கு பேர் என்ன தெரியுமா? குறுமதி. இதுல ஒரு லிமிட்டடா தான் சிந்திக்க முடியும். நீ இதற்கு அப்பால் இருக்கிற ஆன்மீக உலகத்தையும் என் அறிவால் சிந்திக்க வேண்டும் அப்படின்னு நீ நினைச்சா நடக்காது. அல்லாமா இப்னு கல்தூன் ரஹிமஹுல்லாஹ் உலக வரலாற்றை எல்லாம் கரைச்சு குடிச்சு எழுதினவர். அல்லாமா இப்னு கல்தூன் எழுதுறாங்க, ஆன்மீக உலகம்
நம் கண்களுக்கு தெரியாத இன்னொரு உலகம். அதை விளங்குற அளவுக்கு நம்ம அறிவு முழுசா இல்ல. முழுசா விளங்கினாத்தான் நம்புவேன்னு சொன்னா நீ கடைசி வரை நம்பவே முடியாது. அவர் சொல்றாரு, நகைக்கடையில ஒரு தராசு இருக்கும் தெரியுமா? நகைக்கடையில சின்னதா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க தராசு. அதுல சில கிராம்ல இருக்கலாம், 1 பவுன் 2 பவுன் இந்த மாதிரி தான் இருக்கலாம். கொண்டு வந்து போட்டோம்னா 4 கிராம் இருக்கு, 6 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நகைக்கடையில் இருக்கிற தராசு. நம்ம அறிவு அந்த தராசுங்கிற. திடீர்னு ஒருத்தன் 1 மூட்டை அரிசி தூக்கி கொண்டு வந்து அது மேல வச்சான்னா தராசு திவால் முடிச்சது, ஒண்ணுக்காவாது. என்ன சொல்றாங்க அல்லாமா இப்னு கல்தூன், கண்களுக்கு அப்பால இருக்கிற ஆன்மீக உலகம் என்பது நீ வச்சிருக்கிற அரிசி மூட்டை மாதிரி. உன் அறிவு என்பது நகைக்கடை தராசை போல. நீ நகைக்கடை தராசு 1 மூட்டை அரிசியை நிற்காதனால தராசு சரியில்லைன்னு சொல்றது எப்படியோ அப்படிதான் இருக்குது. என் அறிவுக்கு புரியல, அதனால இது ஏத்துக்கல. அன்பானவர்களை, நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இவர்களுக்கும் இறைவனுக்குமான தொடர்பு, இது எல்லாமே எனக்கு புரிஞ்சாதான் நான் ஏத்துக்குவேன்னு சொன்னா காலமெல்லாம் மறுப்பாளனாக முன்கிராக அல்லாஹ் காப்பாற்றணும், குஃப்ரிலே போய் விட அபாயம் உண்டு. நான் சொல்லிக் கொண்டிருந்தது வலிமார்களின் பார்வை இறை அருள் பெற்ற பார்வை. இறையர் ஒரு பிரபலமான ஹதீஸ் இருக்குல்ல, என்னை நெருங்கி வர அவர்களின் பார்வையால் நான் மாறுவேன். சொன்னது அல்லாஹ், ஹதீஸ குதுசி. நான் சொல்றது புகாரி, முஸ்லிம் எல்லாத்துலயும் இருக்கு. குன்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யப்ஸுரு பிஹி. அவர் கேட்கிற கேள்வியாய் நான் மாறிவிடுவேன், அவர் பார்க்கிற பார்வையாய் நான் ஆகிவிடுவேன். பார்க்கிறது இறைநேசர்கள் அல்ல, ரப்பினுடைய அருள் பார்வை அவர்களின் வழியாக பார்க்குது. இல்லைன்னா சும்மா பார்த்த லட்சக்கணக்கான பேர் முஸ்லீம் ஆக முடியுமா? நம்மளே தான் பாக்குறாங்க. அங்க உள்ள ரோட்ல போற எல்லா வண்டி டிரைவர்களை எல்லாம் கூட பாக்குறாங்க. ஒன்னும் வேலைக்கு ஆகலையே. இவங்க என்ன போய் மைக்க புடிச்சு 4 மணி நேரம் பயான் பண்ணி 4 பேர்த்த இஸ்லாத்துல சேர்த்தாங்களா? கோடி பேர் இஸ்லாத்திலே சேருகிறார்களே. அருள் பார்வை. நான் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த நல்ல பார்வை வேலை செய்யுமா? அவ்வளவு தூரம் அவங்களோட பார்வைக்கெல்லாம் பவர் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இந்த கெட்ட பார்வை நிறைய வேலை செய்யுதுன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல. நான் நல்லா சாப்பிட்டு உட்காந்து, நான் இடியாப்பம் சாப்பிட்டு இருக்கிறப்ப அந்த ஆள் வந்தார், உள்ள வந்தார். என்ன சாப்பிட்ற, இடியாப்பமான்னு கேட்டார். அன்னையோட சரி, 1 வாரமா பேதியில போகுது. இந்த 1 வாரமா உனக்கு ஏன் பேதியில போகுது? அவர் பார்த்துட்டாருங்கிற, அவர் கண் திருஷ்டிங்கிற, அவர் எதை பார்த்தாலும் விளங்காதுங்கிற. ஒரே ஒரு கெட்டவனுடைய கெட்ட பார்வை 1 வாரம் உன்னைய உருப்படி இல்லாம பண்ணும்னா, ஒரு நல்ல பார்வை உன்னை உருப்படி பண்ணுமா இல்லையா? தீய பார்வை நம்ம இன்னைக்கு நிறைய அப்படித்தாங்க. அவங்க கண்ணு பட்டுருச்சு, அவங்க வந்துட்டு போனதுல இருந்து இப்படி இருக்கு, அவர் பார்த்ததுல இருந்து இப்படி இருக்குது. நிறைய இன்னைக்கு ஓதி பார்க்க வர்ற நிறைய பேர் என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? கண் திருஷ்டி ஓதி விடுங்க, கண் திருஷ்டி ஓதி விடுங்க. ஹதீஸே இருக்கிறது, திருஷ்டி என்பது உண்மை. அல் ஐனு ஹக்குன், இது ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது சத்தியம். கண் திருஷ்டிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த ஆக பெரிய ஆன்மீக வைத்தியம் என்ன தெரியுமா? குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். 3 தடவை அல்லது 11 தடவை இடையில பிஸ்மில்லா ஓட, 3 தடவையோ அல்லது 11 தடவையோ. அதை விட கண் திருஷ்டிக்கு உலகத்தில் சிறந்த மருத்துவம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறபடி கண் திருஷ்டி உண்மை. ஒரு தீய பார்வை தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்மை என்றால், நல்ல பார்வை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல பார்வை நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திய வரிசையில் தான் உலகத்திலே அஜ்மீர் நாயகம் போல, கௌதுல் ஆலம் போல எக்கச்சக்கமான பேர் பெரிய பயானெல்லாம் சொற்பிரசங்கம் எல்லாம் பண்ணல, தெருமுனை கூட்டம் எல்லாம் நடத்தல, பிரச்சாரம் எல்லாம் பண்ணல, விடிய விடிய உட்கார்ந்து மார்க்க விளக்கம் எல்லாம் சொல்லல.
அவர்களை பார்த்தார்கள். பார்த்த பார்வையின் தாக்கம் வெறுமனே உடலை தாக்கவில்லை, அது உள்ளத்தை ஊடுருவி போய் தாக்கியது. தாக்கியதன் விளைவாக அவர்கள் மார்க்கத்தை ஏற்றார்கள். சொல்லிட்டு இருந்த விஷயம், உலகத்தை அதன் இடத்திலே வைத்தவர்கள் வலிமார்கள். நாம அதோட இடத்தை வைக்கல, தூக்கி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டோம். அவர்களுடைய நினைவு நிறைய பேசப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில ரொம்ப ஆழமாக அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை நமக்கு இந்த தேவையான ஒரு வார்த்தை. அவங்க துனியா வேணான்னு சொல்லல, என்ன சொன்னாங்க தெரியுமா? அஹ்ரிஜி துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். துனியாவை உள்ளத்திலிருந்து கொண்டு வந்து கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். துனியா இல்லாம வாழ முடியாது, துனியா இல்லாம வீட்டுக்குள்ள போக முடியாது. மனைவி மக்கள்கிட்ட திட்டு விடுவோம். துனியா கையில இல்லாம கல்யாணம் பண்றதே கடமையாகாது. சம்பாத்தியம் இல்லைன்னா ஹலாலான சம்பாத்தியம் வேணும். துனியா வேண்டும், கைகளில் வையுங்கள், கல்வுக்குள் விடாதீர்கள். வலிமார்கள் யாருமே காசு வச்சிருந்தாங்க, கையில இருந்தது, கல்வுக்குள்ள போகல. பிரச்சனை என்னன்னா நாம உள்ளுக்குள்ள போயிருச்சு, கல்வுக்குள்ள போயிருச்சு. அஹ்ரிஜு அத்துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். உங்கள் உள்ளங்களிலே இருந்து துனியாவை கொண்டு வந்து கைகளிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். கைகளில் துனியா தேவை, கைகளில் துனியா தேவை. தண்ணியில தான் கப்பல் ஓடணும், ஆனா முழுக கூடாது. துனியாவில தான் இருக்கணும், துனியாவில முழுக கூடாது. மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். உங்கள் உள்ளங்கள். அந்த உலகத்தை வென்றவர்கள், நாமெல்லாம் உலகத்தை துரத்துறோம். வலிமார்கள் யாருன்னா உலகத்தை எவன் துரத்துறானோ அவனை போய் பிடிச்சிட்டான். உலகத்தில இருந்து மோகத்திலிருந்து வெளியே வரணும். சில பேர் இப்படி நினைச்சுக்குவாங்க, இவங்க எல்லாம் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டுகள், இவங்க எல்லாம் அடிப்படைவாதிகள், உலகமே வேணாம்னு சொல்றாங்க, மூடு வாசல் இல்லாம பொண்ணை எல்லாம் எப்படி சாப்பிடுறது திங்கிறது, இவங்க எல்லாம் இப்படித்தான் பேசுவாங்க, மத பழமைவாதிகள் அப்படின்னு எல்லாம் பேர் சொல்றாங்க. நாம துனியா வேணாம்னு சொல்லல, அதன் மோகம் வேண்டாம். அது மட்டுமே சரண்கிற மாதிரி பின்னாடி போய் டோட்டல் சரண்டர் அப்படின்னு சரணாகதி அடைய வேண்டாம்னு சொல்றோம். சொல்லி தந்தார்கள். உள்ளத்திலே இருந்து துனியாவை கொண்டு வாருங்கள். அவங்க செஞ்ச வேலை மிக லாபகமாக அதை கையிலே எடுத்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கதை ஒண்ணு, அரசன் சொன்னானா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள விட்டுட்டு அரண்மனை பூராத்தையும் சாத்திட்டாங்க. உள்ள இருக்கிறவங்கள்ட்ட அரசன் சொன்னானா பூரா தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் என்னென்னமோ இருக்கு. அரசர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. நான் ரெடி 1 2 3 சொல்லுவேன், இங்க இருக்கிற யார் யார் எதை வேணாலும் எடுத்துக்கோ. கையில எவ்வளவு எடுக்கிறையோ எடுத்தவனுக்கு எடுத்ததெல்லாம் சொந்தம். ரெடியா உட்கார்ந்துருக்கு நம்மளுக்கு. ஒருத்த பார்வை பூரம் தங்கத்துல போயிட்டு இருக்கு, அதுதான் லட்சத்தை தாண்டி வேற போயிட்டு இருக்கு, எங்க போய் தொலைன்னு தெரியல. அப்போ வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க ரெடியா. அரசர் 1 2 3 விவரமான ஒருத்தர் வந்து நேரா அரசரை பிடிச்சுட்டார். நீங்க சொன்னபடி இங்க உள்ளதெல்லாம்ல தங்க வைரம் மட்டுமல்ல, நீங்களும் தான் எடுத்ததெல்லாம் சொந்தம்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க எனக்கு சொந்தம். நீங்க எனக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அரண்மனையே எனக்கு சொந்தம் இல்ல, நாடே எனக்கு சொந்தம். நான் அதனால உங்களை பிடிச்சிட்டேன். இந்த தங்கம் வைரம்னு எடுத்தான்ல அவன்லாம் திருன்னு முடிக்கிறான். நான் சொல்ல வர்றது, வலிமார்கள் அல்லாவை போய் பிடிச்சுக்கிட்டாங்க. நீ எதுக்கு அதை இதையும் கொடுக்குற? அங்க போன இது கிடைக்கும், இங்க போன நீ வா என்ற இறைவனை இறுக்கமாக பிடித்தவர்களுக்கு உலகத்தில் எல்லாம் அடக்கம், எல்லாம் அடக்கம். போய் இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, வயல் வெறுப்ப போய் புடிச்சுக்கிட்டோம், இங்க ஒரு வியாபாரத்தை புடிச்சுக்கிட்டோம், அங்க 4 கடையை புடிச்சுக்கிட்டோம், ஒரு 10 கிரவுண்ட் இடத்தை புடிச்சுக்கிட்டோம். ரப்பை நேரடியாக பிடித்து கொண்ட வலிமார்களுக்கு உலகம் எல்லாம் சொந்தம். சொல்ல போனா பெரும் பெரும் பணக்காரனுக்கெல்லாம் ஆக பெரிய பணக்காரர் அப்படியாக்க. ஏன்னா ஹெட் குவார்டர்ஸ் கையில இருக்கு, ஹெட் ஆபீஸ் கையில இருக்கு, ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கான வழி
அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அரசனையே கைப்பற்றியதை போல அல்லாஹுவையே கைப்பற்றியவர்கள் வலிமார்கள். அதனால் தான் உலகம் அவர்களுக்கு பின்னாலே போகிறது. ஜம்முன்னு அல்லாட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க. வலிமார்களை நாம பேசுறதுக்கான காரணம் தான். குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வாசகம் வருது. அல்லாஹ் சொல்றான், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், நான் எனது காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் அடியார்களை பார்க்கக்கூடியவன், உற்று நோக்கக்கூடியவன். என் காரியத்தை யார்கிட்ட கொடுத்துட்டேன்? அல்லாஹ். பொதுவா பொறுப்பை பூரா ஒருத்தர் ஒப்படைச்சா ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். வலிமார்கள் இந்த வேலையை தான் செஞ்சாங்க. காரியத்தை பூரா அங்க ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டு அவங்க வாட்டில் ஹாயா எப்போலாம் கல்யாணம் பண்றதுக்கு போய் பாருங்களேன். முதல்ல எல்லாம் கல்யாணம் பண்றதுக்குள்ள அந்த பொண்ணோட தகப்ப ஒரு வாரத்துல உருக்குலையாம போயிடுவான். இப்ப ஜம்முன்னு நீட்டா துணி மாத்திட்டு உட்காந்துருக்காரு. காலைல 10 மணி, என்னங்க சாப்பாடு ஆர்டர் கொடுத்தாச்சு, அது வருது. பீடா ஆர்டர் பண்ணிட்டேன், அது வருது. ஐஸ்கிரீம் ஸ்வீட் எல்லாம் அங்க ஆர்டர் பண்ணிட்டேன், அது வருது. எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒப்படைச்சாச்சா, ஜம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதான். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். வலிமார்கள் நீங்க பாத்துங்க, ஆஜியார் நீங்க பாத்துங்க, முத்தவள்ளி, அல்லாஹ்ட்ட ஒப்படைத்தவர்கள் வலிமார்கள் வாழ்க்கை. அதனால என்னாச்சுன்னா ஆயா உட்காந்துக்க வேண்டியது. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இதாயிருமோ, அதை எல்லாம் அவன் பார்த்துக்குவான். எல்லாம் செக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் அப்படிதான் இருக்கு. எல்லா நிகழ்ச்சிகளும் யார்கிட்டையாவது பொறுப்பை ஒப்படைச்சதுனால ஃப்ரீயா உட்காந்துடும். என்ன நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனை, ஒப்படைச்சிட்டாலும் ஒரு சந்தேகம், கரெக்டா பண்ணிடுவானா, எல்லாம் பண்ணுவானா, ஒப்படைச்சிருக்கோம் நீங்க சொன்னீங்க, நாங்க ஒப்படைச்சிட்டோம். இந்த அவநம்பிக்கை இருந்தா பண்ணவே மாட்டான். நம்பிக்கை தானே. ஏங்க அழகான முகத்தை கொண்டு போய் கிளீனா பார்பர் ஷாப்ல உட்காந்து பா மூஞ்சிய சவரம் பண்ணுப்பா, தாடியெல்லாம் கரெக்ட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு உட்காந்து சில பேர் அங்க பிஸ்மில்லான்னு தூங்கிடுவான். அப்படி அவன் அப்படியே இழுத்துட்டு இருப்பான். என்ன தெரியுமா, இவ்வளவு நம்பி ஒப்படைச்சிருக்கோம். நம்பிக்கை, நல்ல ஆளு, 10-20 வருஷமா இவர்கிட்ட தான் நான் சேவிங் பண்றேன், கரெக்டா பண்ணுவான், எதுவும் ஆகாது, ஒரு நம்பிக்கை. அவன்கிட்ட ஒப்படைச்சா இவர் தூங்கிட்டாரு. ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு இழுப்பு இப்படி இழுத்தான்னு வைக்கிறேன், 1 மாசம் வெளியே போக முடியாது. நல்ல பெரிய தாடி ஒரு இழுப்பு இழுத்து விட்டான்னு வைக்கிறேன், மானக்கேடா போய் துண்டை பொத்திட்டே சுத்த வேண்டியதுதான். பின்ன என்ன இப்போ நம்பிக்கை, அவர் நல்லா பண்ணுவார், அவர் கணக்கச்சிதமா பண்ணுவாரு, இத்தனை வருஷம் சர்வீஸ். அதனால நான் அவர்கிட்ட கொடுத்தா முகத்தை கொடுத்துட்டு உக்காந்துடுறோம். முகத்தை கொடுக்கறது இல்லைங்க, சமயங்கள்ல உயிரையே கொடுத்துறோம். பஸ்ல ஏறணும்னு தூங்கிடுறோம். 72 பேர் 80 பேர் டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கின உடனே சில பேர் பிஸ்மிக்கா அமௌத்தோ ஆகியா நான்னா முடிஞ்சு. ஆனா திருச்சியில வந்தா எழுப்புவான், பாய் இறங்கு பாய்மா. சில பேர் டிக்கெட் வாங்காமே தூங்கிடுவான். ஏறின உடனே தூங்குறோம்ல, என்ன நம்பிக்கையில தூங்குறாரு? அந்த முன்னாடி ஒரு ஆளு உன்ன மாதிரி அவன் இப்படின்னா முடிஞ்சு, முன்னாடி இல்லாது வயலா இல்லைங்க ராஜ்யம் டோட்டலா போயிருக்கும், எல்லாரும் போயிருவோம். இருந்தாலும் ஜம்முன்னு தூக்க வருது. என்ன தெரியுமா, பொறுப்போ ஒப்படைச்சாச்சு. அவரு நல்ல சீனியரு, ரொம்ப காலமா டிரைவரு, ஃபர்ஸ்ட் கிளாஸா வண்டி ஓட்டுவாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தனை வருஷம் வண்டி ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லை, அருமையா ஓட்டுவாரு, டைமும் கொண்டு போய் இறக்கிடுவாரு. இவ்வளவு நம்பிக்கை அந்த ஒரு டிரைவர் மேல, அவ்வளவு நம்பிக்கை அந்த ஒரு பார்பர் மேல. நம்ம இதே நம்பிக்கையை கொஞ்சம் அவன் மேல வச்சிருக்கோம். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இது குர்ஆன்ல இருக்கு. எக்கச்சக்கமான நபிமார்களும் வலிமார்களுடைய வாழ்க்கை வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறேன். ஒரு பார்பர் மேல நம்பிக்கை இருக்குன்னா, ஒரு டிரைவர் மேல நம்பிக்கை இருக்குன்னா, நாம யாரை சார்ந்து இருக்கிறோமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா நீட்டா லைஃப் போயிடும்.
வழிமாறுகள் என்பவர்கள் உங்கள்டையும் என்டையும் ஒன்றையும் கொடுக்காம அங்க ஒப்படைச்சதுனால அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை, அவர்கள் பரிபூரணமான இறைநேசர்கள். காரணம் என்ன? உலகத்தை சரியாக புரிந்து அதை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்தவர். யார்கிட்டயாவது ஒப்படைச்சுட்டா காரியம் லேசாயிருது. நாம இன்னைக்கு அதை முழுசா ஒப்படைக்கிறது இல்லை. யார் யார்கிட்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைன்னு சொன்னது காரணம், அவங்கள நெருப்பு குண்டத்துல போடுறப்ப அதான் நடந்துச்சு இல்லையா? அவர் எந்திரிச்சு வர்றாரு ஜம்முன்னு. எல்லாம் முடிஞ்சு போய் பார்க்கறதுக்கு போனா, நெருப்பு குண்டத்துல போட்டோம், சாம்பலா போயிருப்பாரு, என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்ட்டு போனாங்க. போனா சில அறிவிப்பின்படி 7 நாள், சில அறிவிப்பின்படி 21 நாள் நெருப்பு குண்டத்துல, ஒரு சில பேர் 3 நாள்னு சொல்றாங்க. போய் பார்த்தா அவர் அல்லான்னு பூ மாதிரி உட்கார்ந்துருக்காரு, பூ மேல உட்கார்ந்துருக்காரு, நெருப்புல உட்கார்ல. எந்திரிச்சு வெளியே வந்தாராம். அவங்க தந்தை வழிதானே ஆசர், குர்ஆன்ல வருதுல ஆசர். ஆசர் ரொம்ப தீவிரமான தெய்வ வழிபாட்டு பக்தர். அவர் தான் என்ன பண்ணார் தெரியுமா? நெருப்பு குண்டத்துல காலையில போடுறாங்கன்னா முதல் நாள் நைட்டு எல்லா சிலையும் கொண்டு போய் முன்னாடி வச்சுட்டார். நெருப்பு குண்ட குழிக்கு நேரா. ஏன்பா இப்படி வைக்கிற? இந்த ஆளு, இந்த பையன் இப்ராஹிம், இந்த தெய்வங்களை எல்லாம் படாத பாடுபடுத்தணும். இவன் எரிஞ்சு சாம்பலாகிறது அந்த தெய்வம் பூரா பார்க்கணும் அப்படின்னு கொண்டு வந்து வச்சவர். இப்போ எந்திரிச்சு வந்து பார்த்தா இவர் அல்லான்ட்டு வெளியே வர்றப்ப அந்த ஆசர் இருக்காரு, அந்த தெய்வத்தை எல்லாம் பார்த்து கையை காட்டி நாசமா போக உங்களை நம்பி கொண்டு வந்துட்டாராம். சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னாராம், நிஅமர் ரப்பு ரப்புக, நிஅமர் ரப்பு ரப்புக. இந்த வாக்கிய தஃசீர்ல இருக்கு. ஏப்பா இவா உன் ரப்பு தான் இருக்கிறதுலயே நல்ல ரப்பு, உன் ரப்பு இருக்கிறதுலயே நல்ல ரப்பு. இவன் பூரா வேஸ்ட். நான் நீ சாம்பலா போக பாப்பாங்கன்னு கொண்டு வச்சேன், அதுக்கு அப்படித்தான் உட்கார்ந்துருக்குது. அன்பானவர்களே, என் காரியத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைக்கிற போது காரியங்களை முழுமையாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். இப்படி ஒப்படைத்தவர்களுக்கு பெயர் வழிமார்கள். வாழ்கிற காலமெல்லாம் மிக அதிகமான இறைநேசர்களை கொண்டது இந்திய பூமி. இந்தியா எக்கச்சக்கமான இறைநேசர்கள். ஏதோ ரொம்ப தூரமா அஜ்மீர், ஏர்வாடி, நாகூர் என்றெல்லாம் அல்ல, உலகத்தினுடைய பல்வேறு இடங்கள். நபிமார்களுக்கு பின்னால் இந்த உலகத்தை அவ்வப்போது வழிநடத்துவதற்கு தேவையாக எல்லா பகுதிகளுக்கும் வழிமார்கள் வந்தார்கள். எல்லா பகுதிகளிலும் அவர்கள் இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நப்சை அடக்கி நாவிலும் கல்விலும் திக்ரை கொண்டு வந்து அல்லாஹுவை வென்றவர்கள், உலகத்தை வென்றவர்கள், அல்லாஹுவை அடைந்தவர்கள், அவர்களுக்கு பெயர் வழிமார்கள். அதனால ஒண்ணு இல்லை, இறைநேசர்களின் தொடர்புக்கு வரும்போது நாம இறைநேசர்களையும் என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? நம்ம துனியாவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்துட்டோம். நம்ம துனியாவுக்குள்ள காலேஜ் சென்ற ஆரணி பாபா கமாருதீன் ஹஜ்ரத் அவர் ரஹ்மத்துல்லாஹி நபரல்லாஹு மர்கதம் சிஷ்டியா தரீகாவுடைய பெரிய ஷேகாவா தமிழ்நாட்டில் இல்லையா? இந்த பயன் தான் அவங்க பண்ணாங்க. பின்னாடியே உலகத்துக்கு போகாத, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணா அஜந்தையும் கூட்டு போய் பெரிய கடையில உட்கார வச்சு துவா போதுங்க, இதுக்கு துவா போதுங்க, என்னோட வயலுக்கு துவா போதுங்க, என் வீட்டுக்கு துவா போதும் இல்லைன்னு சொல்ல. துவா கபூல் ஆகக்கூடிய மனிதர்கள் தான் இறைநேசர்கள். அவங்க கூப்பிடுறது என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் உலகத்தை, அதன் மோகத்தை தள்ளிவை, கையில வை, கல்வில வைக்காத. இறைநேசர்களோடு நெருங்கி வருவது அல்லாஹ்வை அடைவதற்காக, இறைவனை நம்ம இந்த துன்யாவுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிற வரையும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. நான் சொல்றேன்னு யாரும் வருத்தப்பட வேணாம், பணக்காரங்களும் கோச்சுக்க வேணாம். இந்த பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பான்ல, அங்கங்க பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம்
அவன் தூங்குற தூக்கம் மாதிரி நம்ம தூங்க முடியல. ஆச்சியார் 5 மாத்திரையை ஒன்னா போடுவார் தூங்குறது. போட்டு விஸ்விக்க அமுத்து அறியாண்டு படுப்பார். உருண்டுகிட்டே இருப்பார், தூங்க மாட்டார். அவன் அங்க கைவண்டி தூக்குறான், மூட்டை தூங்குறான். அவன் பாட்டுல படுத்தவங்க நீட்டா படுத்துங்கிறான, நிம்மதியா தூக்கம் வருது. ரொம்ப உலகம் வந்து மடியில உழுகுற வரைக்கும் தூக்கம் வர்றது. சில பேர் விஷயா கொடுத்துட்டு போறப்பவே வருவாங்க, தூக்கமே வருவாங்க. என்ன ஓதுறது? அவரோட மாத்திரைக்கெல்லாம் மேல ஏதோ ஓதனத்தான் வருங்கிற மாதிரி நினைப்பார் போல தெரியுது. நம்ம என்னத்தை சொல்ல, ஒரு 100 செலவத்தை எழுதி கொடுத்து இந்த செலவத்தை 100 தடவை ஓதுங்க, தூக்கம் வந்துடும் எப்படியாவது. ஏன்னா பெரும்பாலும் ஓத ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வந்துடும் நிறைய பேர். அந்த தைரியம் தான். எப்படியும் 33 தடவையே தாண்டாது, அதுக்குள்ள தூங்கிடுவாருன்ட்டு 100 தடவை ஓதுங்க தூக்கம் வந்துடும் எழுதி கொடுத்து ஆள் அனுப்பி விட்டா 1:30 மணிக்கு போன் பண்ணி அது முடிஞ்சது, அப்புறம் என்ன ஓதுருக்குற வரமாட்டேங்குது, தூக்கம் வரல. என்ன எல்லாம் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. உலகத்தை அடைந்தவனுக்கும் உலகத்தை கொஞ்சம் கேர் பண்ணாதவனுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்லிட்டேன். பெரிய மாளிகை, ஓனர் மேல படுத்திருக்காரு, ஏசி ரூம்ல பயங்கரமான வசதியோட உள்ள பஞ்சு மெத்தையில ஜம்முன்னு படுத்திருக்காருன்னா தூக்கம்லாம் இல்ல, மாத்திரை போட்டு விளையாடிட்டு இருக்காரு நடிஜாமத்துல. இந்த இவ்வளவு பெரிய மாளிகைக்கு ஒரு கூர்க்கா ஒண்ணு போட்டிருக்காங்க, அவனுக்கு ஒரு சேர் போட்டிருக்காங்க. அவன் படுக்க விட முடியாது. அவன் கையில அந்த கூர்க்கா இதோட வச்சுக்கிட்டு அன்பொசிஷன்ல தூங்கிட்டு இருப்பான். யாருக்கு செக்யூரிட்டியா இருக்கானோ அவரு உலாத்திட்டு இருக்காரு, புரியுதா? அவரு மேல உலாத்திட்டு இருக்காருங்க. இவன் வந்து அது தூங்குற பொசிஷனே இல்ல, எப்படியோ வவால் மாதிரி படுத்துக்கிட்டு அவன் பாட்டுல தூங்கிட்டு இருப்பான். ரொம்ப உலகத்தினுடைய மோகம் இருக்கிற வரை ஜெயிக்க முடியாது என்று தெரிந்தவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் வழிமார்கள். காரணம், உலகத்தை உருவாக்கியவனை பிடித்து விட்டார்கள், ஹெட் குவார்டர்ஸ் கையில. அதுக்கப்புறம் இந்த துனியாவெல்லாம் பிஸ்கோத்து, இது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதை பிடிச்சாச்சு, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? நீ வச்சுக்கோ 1000 கோடி, நீ வச்சுக்கோ. இந்த 1000 கோடி இல்ல 10,000 கோடிக்கு அதிபராக இருக்கிற அல்லாஹ் என் கையில, எதுக்கு இத்தனை கோடி? அழகான ஒரு பைத்து, நான் அதை சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இம்ருல் கைஸ் இருந்தாங்க, உலமாக்களுக்கு எல்லாம் தெரியும். பெரிய தத்துவ கவிஞர் பாடகர் இம்ருல் கைஸ், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அல்லாஹ் அக்பர், நிறைய எழுதியிருக்காரு. அவரு 2 வரி எழுதுறார், அதை மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். 2 வரியில என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வமா கலா அஹதும் மின்ஹா லுபானதஹா, இது ஒரு வரி. வமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி, பெரிய தத்துவம் 2 வரியில முடிக்கிறது. முதல் வரி, வமா கலா அஹதும் மின்ஹா லுபானதஹா, இந்த உலகத்தை முழுமையாய் அனுபவித்து சுவைத்தவர்கள் யாரும் இல்லை. நல்ல கவனிங்க, ஒருத்தம் கூட இல்லையா? எவ்வளவு பெரிய அரசன், எவ்வளவு பெரிய பணக்காரன், நீங்க யார்கிட்ட வேணாலும் கூட்டிட்டு போங்க, இதுதான் நிலைமை. என்னன்னா, முழுசா இந்த உலகத்தை அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. ஒரு வரி ஓவர். அடுத்த வரி அபாரமான தத்துவம் அது. ஒமந்தஹா இரவுன் இல்லா இலா இரபி, இந்த உலகத்தில் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியும், முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். ஏங்க முடிஞ்ச துனியா, ஐ எம் ரெடி டு மவுத், நான் போறதுக்கு ரெடி, யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்கிறது? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா யம்லஉ ஜௌஃப இப்னி ஆதம இல்ல துராப், கபர்ல வச்சு மண்ணை போட்டா ஃபுல் ஸ்டாப். அது வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாம கமா போட்டுக்கிட்டே போடும், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இந்த உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியும். நான் ஒரு உதாரணத்தோட சொன்னா உங்களுக்கு புரியும். இங்க ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாது, ஒண்ணு முடிப்பும் அல்ல, அப்பாடா
வீட்டை கட்டி முடிச்சாச்சு அப்படிங்கிறப்ப புதுசா இன்னொரு பூதம் எந்திரிக்கும் அங்கிருந்து. அதுக்கு பின்னாடி ஓடி 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 அஞ்சாறு அப்பாடா இன்னொன்னு எந்திரிக்கும். ஒரு தேவை இன்னொரு நல்ல ஆஜியார் ஒருத்தர் 70-80 வயசு உள்ள ஆஜியார்னு வச்சுங்க, மெதுவா கேட்பாருங்க, ஆஜியார் உங்களுக்கு என்ன லைஃப்ல செட்டில் ஆயிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா கடமையும் முடிஞ்சு அப்படின்னா மௌத்தா போறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு அர்த்தம். நம்ம அப்படி கேட்கணும்னு வைங்களேன், என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆமா ஹஜ்ரத் அல்ஹம்துலில்லாஹ் வீடு வாசல் நல்ல குணம் அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டான், அல்லாஹ் தஆலா ने कुछ दिया है அல்ஹம்துலில்லாஹ் அப்படிலாம் சொல்லிட்டு பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். அது ஒண்ணு அமைஞ்சிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் நான் ரெடி பேக். கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு 4-5 வருஷத்துல பேத்திக்கு மாப்பிள்ளையும் கிடைச்சிடும், கல்யாணமும் முடிச்சிடும். நீங்க மெதுவா ஹாஜியாரை பாக்குறப்போ, ஹாஜியார் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பேத்தி கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓடுறதுக்கு. ஆமா நான் உங்களுக்கு சொன்னேன் நல்லபடியா அதுவும் முடிஞ்சிருச்சு, என்ன அதுக்கு ஒண்ணு பிறந்துச்சுன்னா கண்ணில் பார்த்துருப்பேன். புரியுதுங்களா? புல் ஸ்டாப்பே வைக்கல அவரு. இது முடிப்பாரு, பேத்தி கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் அதுக்கு ஒண்ணு பிறந்தா கண்ணில் பாக்குற, அப்புறம் அதுக்கு அவரு சீர் செய்வாரு, அதுக்கு சுண்ணத்து பண்ணுவாரு, அதுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாரு. உள்ள வச்சு மண்ணு போட்டா மட்டும்தான் புல் ஸ்டாப்பா. அது வரையும் கமா கமா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் இருக்கா இன்னும் இருக்கா. அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா, நீங்கள் கபர்களை சந்திக்கிற வரை. இந்த சூராவுடைய ஃபர்ஸ்ட் 2 வாக்கியம் டோட்டல் உலகத்தினுடைய குலாசா. அல்ஹாக்கும் தகாசுர், இன்னமும் இருக்குதா இன்னமும் இருக்குதா என்பது உங்களை வீணாக்கி கொண்டே இருக்கும். எதுவரை? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மக்பராவை கபறுகளை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும். அதனால பின்னாடி போனால் கிடைக்காது உலகம். உலகத்தை முழுமையாய் அனுபவித்தவன் யாரும் இல்லை. இதன் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்த்தான் முடியும். அன்பானவர்களே, வழிமார்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் அடைய முடியுமோ, நாம் அடைய வேண்டும் என்று நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் விட்டுட்டு ஹெட் ஆபீஸ போய் பிடிச்சவங்க, அல்லாஹுவை வென்றவர்கள், அல்லாஹுவை கையில் எடுத்தவர்கள், அல்லாஹுவின் அருளுக்குரியவர்கள் அப்படியார்கள். அவர்களுடைய நான் ஆரம்பத்துல சொன்ன 3 கடமையில முதல் கடமை என்னங்க? முடிஞ்சிருச்சா? கூடதான் இருக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல 3 கடமை சொன்னோம். ஃபர்ஸ்ட் வழிமாறுகளுடைய தொடர்பு, இருந்தாலும் இறந்தாலும் வழிமாறுகளுடைய தொடர்பு, அந்த தொடர்பு கொண்டு போ. கொஞ்சம் அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய துவாவும் லேசா நம்ம மேல, முழுசா வரணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன அந்த வழிமாறுகளின் மீதான கடமைகளை அவர்கள் இருக்கிற போதும் இறந்த பின்பும், அவர்கள் பூமியின் மேற்பரப்பினை வாழ்கிற போதும் அல்லது மறைந்து வாழ்கிற போதும் அவர்களோடு அந்த தொடர்பு, அவர்களின் செய்திகளை படிப்பதும் கேட்பதும், 3வது அவர்களை நேசிப்பதும். இதுல ஏதாவது நமக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும், கொஞ்சமாவது கிடைக்கும். யாரோ ஒருத்தர் அவங்க பெரிய ஷேக்கு பக்கத்துல நான் மௌத்தா போனா அவங்க பக்கத்துல என்ன அடக்கணும்னு சொல்லிட்டாரு. அவங்க உஸ்தாது, அவங்க ஷேக்கு. அதான் அலிம்சாட்ட வந்து கேட்டிருக்கிறாங்க, அது என்ன ஆகுது? அவங்கவுங்க கபூர்ல அவங்கவுங்களுக்கு தேவையானது தானே. அந்த இறைநேசர் நல்லது பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கபூர்ல நல்லது. பக்கத்துல நம்ம போய் அடங்கணும்னா, நாம எவ்வளவு பாவியா இருந்தா பக்கத்துல அடங்கறதுனால இதாயிருமா? நம்ம கபர்ல நம்ம செஞ்சது நன்மை தீமைக்கு தோதுவா கிடைக்கும். அவங்க அந்த அவளியா நல்லது செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதென்ன பக்கத்துல போய் அடங்கினா அப்படின்னு இவர் கேள்வியை ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கும் போது, இவர் ஆரம்பிச்சா வெயில் காலத்துல விசிறி வீசிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அது சொன்னாரா, நான் எனக்கு வீசிட்டு இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிற உனக்கு கொஞ்சம் காட்டு வருதான்னா, கொஞ்சம் லேசா வருது. அதான் எனக்கு தான், நான் வீசுறது கையில விசிறி வச்சு வீசுறது எனக்கு தான். இந்த லெப்ட் ரைட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களும் கொஞ்சம் லேசா வருமா இல்லையா?
இறைநேசர்களை பொறுத்தவரை அவர்களுடைய இடமும் வளவுமாக இருக்கிற ஏராளமான பேருக்கு அல்லாஹ் அவர்களின் துஆவை காரணமாக ஆக்குவார். வேற ஒண்ணும் இல்ல. போய் ஜியாரத்து பண்றதுக்கு இங்க இருந்து அங்க போறது இங்க போறது எல்லாம் என்ன எதுக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் அந்த துவா மேல படட்டும். முழுசா படலைன்னாலும் கொஞ்சம் ஒரு ஓரமா படுமே அப்படிங்கிறது தானே. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நல்லவர்களோடு இறைநேசர்களோடு உள்ள தொடர்பு என்பது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடத்தை நிச்சயமாக கொடுத்துவிடும். இன்னொன்னு, இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் உலகம். எவனை கேட்டாலும் டிப்ரெஷன்ங்கிறான், ஸ்ட்ரெஸ்ங்கிறான், இங்கிட்டு மாத்திரை சாப்பிட்றான், மன உளைச்சல். உங்களுக்கு எல்லாம் தெரியும் குர்ஆனுடைய ஆயத்து, அதான் திக்ரில்லாஹி தத்மையின்னுல் குலூப். உள்ளத்துக்கு நிம்மதி அல்லாஹ்வுடைய திக்ர்ல தான் இருக்கு. திக்ர்களில், குர்ஆன் ஷரீஃபில், வழிமாறுகள் சொல்லித்தந்த வாசகங்களில், ஜியாரத்துகளில், இதுல எல்லாம் நிம்மதி இருக்கு. வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. அவன் பெரும்பது காசு உள்ளவன். இந்த சென்னையில உங்களுக்கு தெரியும் டாக்டர் ஷெரியன்னா கொரியனா ஒருத்தர், ஷெரியன் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஹார்ட் ஆபரேஷன் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் பண்ண ஆளு 12வது மாடியிலிருந்து தொப்புன்னு விழுகிறான் லெட்டர் எழுதி வச்சுட்டு. அவனுக்கு என்ன பிரச்சனையோ, நான் போயிட்டு வர்றேன் எழுதி வச்சுட்டு போறான். 1000 பேத்துக்கு வாழ்வு கொடுத்தாரு, ஹார்ட்டை மாத்தினாருங்கிறாங்க. அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. 124 நாடுகள்ல நகைக்கடை வச்சிருக்கான் ஒருத்தன் இல்லையா? சமீபத்துல போயிட்டான்ல ஜோயாலு காசா, 4 வரி மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டு வரேன்டான். பணத்துக்கா பஞ்சம்? பஞ்சமா? புகழ் பஞ்சமா? பணம் பஞ்சமா? இடம் பஞ்சமா? உலகத்துல என்னென்ன வேணுமோ எல்லாம் அனுபவிக்கலாம்ல. என்ன ஆச்சு? 4 வரி போயிட்டு வரேன்னு எழுதி வச்சுட்டு அவன் போயிட்டான். வருஷத்துக்கு யாராவது ஒரு நடிகர் நடிகை காசு இல்லாமையா? நல்லா தெரிஞ்சுங்க, ரொட்டிக்கு வழி இல்லாம ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் எவனுமே தற்கொலை பண்ணல, எவனும் சாவல. அவன்லாம் நல்ல ஜம்முன்னு வாழ்றான். இங்க போறதெல்லாம் யாரு தெரியுமா? பல கோடி, எல்லாம் 1000 கோடி. போயிட்டு வரேன்னு போயிடுறான். இந்த செய்தியோட முடிக்கிறேன். கேரளால ஒரு ஆள் இருந்தார், இந்து சமய சகோதரர் தான் அவரு. அவருக்கு சுதாங்கன்னு பேர். என்ன பேருங்க? சுதாங்கன். பத்திரிகையில செய்தி, இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அவருக்கு என்ன வேலைன்னா தற்கொலை முடிவுக்கு போறாங்கல்ல, பயங்கர அடுத்த நிமிஷம் தற்கொலை. அந்த மாதிரி உள்ளவங்களை போய் பேசி கொஞ்ச நேரம் கேன்வாஸ் பண்ணி வாழணும், இப்படி எல்லாம் பயந்து போக கூடாதுன்னு அருமையா பேசி சூசைட்ல இருந்து அவரை காப்பாத்திடுவார். அந்த மாதிரி 50 உயிர்களை காப்பாத்திருக்காரு. அதுக்காக அவருக்கு ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்க. உயிர் கடைசி நேரத்தில் பேசி இவர்கள் சூசைட்ல இருந்து உயிரை காப்பாற்றிய தனி நபர் தீர செயல் விருது அப்படின்னு அந்த அவார்டுக்கு பேர். தனி நபர் தீர செயல் விருது 2012 கொடுத்தாங்க. அப்ப ஜனாதிபதி அந்த அம்மா பிரதிபா பட்டீல்னு ஒரு பொம்பளை, அவங்கதான் ஜனாதிபதியா இருந்தாங்க. அந்த அம்மா கையில சுதாங்கன் அவார்டு வாங்குறாரு. அவார்டு எதுங்க? தற்கொலையில இருந்து 50 உயிர்களை காப்பாற்றிய தனி நபர் தீர செயல் விருது. என்ன விசேஷம்னா 2013 அந்த தற்கொலை பண்ணிட்டான். ஆமாங்க, விருது கொடுத்ததே எனக்கு தெரியுமா? அந்தாலும் எல்லாத்தையும் காப்பாத்துறாங்க. அவனுக்கு என்ன பிரச்சனையோ? அன்பானவர்களை நான் சொல்றது, காசு இருக்கிறவன் தற்கொலை பண்றான், கோடி கோடியா வச்சிருக்கிறவன் தற்கொலை பண்றான், மீடியா பிளாஷ் பயங்கரமா இருக்கிற புகழ் போதை அத்தனை மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கான், தற்கொலை பண்றான். உலகத்தில் இந்த மாதிரி உள்ள மன உளைச்சல்லாம் வேண்டாம். எனக்கு ரப்பு வேணும், நல்லோர்களின் துவாக்கள் வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன 3 விஷயம். வழிமாறுகளை தொடர்பு கொள்வோம், அவர்களை வாசிப்போம், அவர்களை நேசிப்போம். நாம் ஒன்னும் அவுளியா இல்லை, இருந்தாலும் அவுளியாக்களை நாம் நேசிப்போம். அல்லாஹ் அவர்களுடைய கைது பரக்கத்தால், அவர்களுடைய துஆக்களின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாக்கி தருவனாக. வாழும் காலமெல்லாம் நல்லோர்களோடு, நபிமார்களோடு, வழிமார்களோடு தொடர்பில் இருக்கவும், அவர்களின் துஆவை பெற்றுக் கொள்ளவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம்ம
நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸிலே நம்முடைய ஒன்று கூட்டலை, இந்த மஜ்லிஸை எல்லாம் கபூல் செய்வானாக. நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஹஜவாக்கமில்லாத அவர்கள், அவர்களுடைய மஷாயிகள், இந்த தரீகாவினுடைய மஷாயிக்குமார்கள் எல்லோருடைய துஆக்களுக்கும் உரித்தானவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.